என்ன மாதிரியான தகவல் அப்படின்னா, எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய ஆசை தாங்க. குடும்பம்னா சந்தோஷமா இருக்கணும், சண்டையே வரக்கூடாது. அதே போல தொழில்னா என்கிட்ட எப்பயுமே காசு இருந்துகிட்டே இருக்கணும். 2 3 நான் ஒரு பிரபலமா இருக்கணும். எப்படின்னா, நான் ஒரு தொழில்னா நான் தான் லீடரா இருக்கணும். வேலைக்கு போனா நான் தான் லீடர், தொழில்னா நான் தான் முதலாளி, அரசியல்னா நான் தான் தலைவன். இப்படி இருக்கு இல்லையா சினிமா இதெல்லாம். இந்த 3 தான் மனிதன் உழன்று கொண்டே இருக்கிறான். அப்ப ஜாதகத்தை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஜாதகத்துல கிரகங்கள் மாறிட்டே இருக்கு. ஒரு வருடமும் ஒரு மாதிரியால நம்ம போக முடியாது. அதை ஓரங்கட்டி வச்சிடலாம். ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன். அன்றாடம் நடைமுறை வாழ்க்கையில என்னுடைய செயல்பாடுகளிலே நான் வெற்றி அடைய வேண்டும். அப்ப முதல்ல என்ன? குடும்பம் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துக்குள்ள சிக்கல் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி பிரச்சனை, காதலன் காதலி பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அது குரு பகவானுக்கு சொந்தமான ராசி. அவருடைய ஆதிக்கம் தனக்காரகன்னு சொல்லுவோம். இப்ப ஜாதகத்துக்குள்ள இருக்கிற கிரகங்களை நம்ம தூக்கி வச்சிடலாம், ஜாதகத்தையும் தூக்கி வச்சிடலாம். நாம் அன்றாடம் நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்தால் இந்த தடை காரியங்கள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி அந்யோன்ய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுக்கு சாம வேதத்துல தனுசு ராசிக்கு ஒரு சூட்சுமம் இருக்கு. இந்த சூட்சுமத்தை தினமும் நீங்க கடைபிடித்தால் குடும்ப சிக்கல்ல இருந்து வெளியில வந்துருவீங்க, பணச்சிக்கல்ல இருந்தும் வெளியில வந்துருவீங்க. நினைத்த இலக்கு இதுதானே முக்கியம். குடும்பம்னா சந்தோஷம், செல்வம். அப்போ தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும்? தினமும் நம்ம வாழ்க்கையில அன்றாட செயல்பாடுகள்ல நமக்கு தெரியாமலே அதை நாம கடைபிடிக்கணும். இதுதான் முக்கியமான சூட்சுமம். அப்போ குடும்ப சிக்கலுக்கு முதல்ல எடுத்துக்கிடலாம். தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், எனக்கு கல்யாணம் ஆகல, அல்லது கணவன் மனைவி ஒத்து போகல, அல்லது எங்களுக்குள்ள பாசமே இல்லை, இந்த மாதிரி இருக்குல்ல உறவுகளுக்குள்ள ஒரு சிக்கல், இதை தீர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தனுசு ராசி அன்புள்ளங்கள் தினமும் காலையில குளிச்சுட்டு இந்த சூரிய வழிபாடு வச்சுக்கிடணும். எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, சூரியனை பார்த்து தினமும் நீங்க வணங்கணும். உங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. சூரியன் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? சொல்லும் போது பார்த்து அப்படியே சூர்யாய நமகம்பீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. தினமும் ஒரு நாள் காலையில சூரியன் உதயம் ஆயிடுச்சா நாம